வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்கள் யாவரையும் இந்த வேளைக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாய் காணப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கண்டுகொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தொடர்ச்சியாக நாம் கண்டுகொண்டிருப்பது நிமித்தமாக அநேக காரியங்களை நீங்களும் கூட கேட்டிருக்கலாம். அதோடு கூட இந்த நாளிலும் கூட நிச்சயமாகவே நீங்கள் கேட்கக்கூடிய இந்த செய்தியானது உங்களுடைய ஒரு நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியதான ஒரு செய்தியாக தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு செய்தி கிடையாது. பொதுவாக செய்தி என்று சொல்லும் பொழுது அது பல்வேறு பகுதியில் நடந்த நிகழ்வுகளை சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு செய்தி கிடையாது. இது வெறும் நிகழ்வு கிடையாது. மாறாக இந்த ஒரு செய்தியானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடியதான ஒரு செய்தியாய் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியதான ஒரு செய்தியாக தான் இந்த வேளையானது காணப்படுகிறது. எனவே நீங்களும் கூட இன்னும் அதிகமாக உன்னிப்பாக இந்த வேளையிலே நீங்கள் கவனித்து கேட்டு இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக பயன்பெறுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியிலே ஜீவித்த பொழுது அவருக்கு பிரியமான ஒரு குடும்பம் காணப்பட்டது. அந்த குடும்பத்திலே ஒரு அண்ணனும் 2 சகோதரிகளும் இருந்தார்கள். ஒரு சகோதரனும் 2 சகோதரியும். அந்த சகோதரனுடைய பெயர் லாசரு. 2 சகோதரிகளுடைய பெயர், ஒன்று மார்த்தாள், மற்றொன்று மரியாள் என்று சொல்வார். இந்த மரியாள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் கிடையாது. இது வேறொரு பட்டணத்திலே இருந்ததான ஒரு சகோதரியாக இருந்தார்கள். இந்த குடும்பமானது இயேசுவுக்கு அதிகமாக பணிவிடை செய்த ஒரு குடும்பமாகவும் இயேசுவிற்கு நல்ல ஒரு அன்பை காண்பித்த ஒரு குடும்பமாக தான் இந்த குடும்பத்தை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு அன்பான குடும்பத்திலே ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வானது ஒரு நாளிலே அவர்கள் எதிர்பாராத நேரங்களிலே நடந்ததாக நாம் பார்க்க முடியும். அது என்னவென்றால், லாசரு என்ற அந்த ஒரு நபரானவர், அந்த சகோதரனானவன், அவன் மரித்து போகிறான். அந்த லாசரு மரித்து போனான் என்ற செய்தியானது இயேசுவுக்கு அவருடைய செவிகளுக்கு வந்து எட்டுகிறது. எட்டினதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த லாசரு இருந்த ஊருக்கு செல்லுவதற்கு 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4 நாட்கள் ஆகிவிட்டதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே செல்லுகிறார். செல்லும் பொழுது அங்கே வீட்டிலே எல்லோரும் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாள் மரியாளுடைய துக்கத்திலே மற்ற ஊராரும் கூட அவர்கள் பங்கு கொள்ளுகிறார்கள். அங்கிருந்ததான இனஜன சொந்த பந்தங்கள் எல்லாரும் அவர்களுடைய துக்கத்திலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பகுதிக்கு வருகிறார். அப்பொழுது வரும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்களும் கூட என்னோடு கூட அமைதலாக கவனித்து கேளுங்கள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வந்த பொழுது அந்த லாசருவினுடைய சகோதரியாக இருக்கக்கூடியதான இந்த மார்த்தாள் என்பவர்கள் சொல்லக்கூடியதான வார்த்தைகளையும் அவர்களோடு கூட இயேசுவானவர் சம்பாசிக்கக்கூடியதான வார்த்தைகளையும் தான் நாம் வாசித்தோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக சொல்லுகிறார், நிச்சயமாக உன்னுடைய சகோதரனானவன் அவன் உயிர் தெழுந்திருப்பான் என்று. உயிர் தெழுந்திருப்பான் என்றால் அதனுடைய பொருள் என்ன? உயிரோடு மீண்டுமாக அவன் எழுவான் என்று அர்த்தம். அவர்கள் யூதர்களாக இருந்தது நிமித்தமாக அவர்களுடைய ஒரு நம்பிக்கையாகவும் உயிர்த்தெழுதல் காணப்பட்டது. மரணத்திற்கு பின்பதாக கடைசி நாட்களிலே நிச்சயமாக இந்த பூமியிலே மரித்த எல்லோரும் எழுந்திருப்பார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்டதான மக்களாக அந்த யூதர்கள் காணப்படுகிறார்கள். எனவே இந்த மார்த்தாலும் கூட தன்னுடைய சகோதரனானவன் மரித்திருக்கிறான், ஆனாலும் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலானது கடைசி நாளிலே நடக்கும் என்றுதான் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படியாக தான் நாமும் கூட வாசித்தோம். எனவே இயேசுவின் இடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள்,
அவன் கடைசி நாளிலே எழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் மொழியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்துவானவர் மார்த்தாள் இடத்துல கேட்கிறார். உண்மையாகவே இந்த வார்த்தைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு என்ன கேட்கிறார்? நீ இதை விசுவாசிக்கிறாயா? எதை விசுவாசிக்கிறாயா? அதுவரைக்கும் அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் எதுவாக இருந்தது என்றால், உயிர்த்தெழுதல் என்பது கடைசி நாளிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதே போல உயிர்த்தெழுதல் என்பது என்றோ நடக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதான ஒரு நிகழ்வாய் இருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தவறான 2 புரிதல்களையும் அவர் நன்கு அறிந்தவராக அவர் அந்த புரிதல்களை அங்கு சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் அங்கு கூடியிருந்ததான அநேக மக்கள், அந்த மக்களிடத்திலே அவர்கள் காணப்பட்டதான அவர்களுடைய அந்நிய தெய்வ வணக்கங்கள் இதெல்லாம் அவர்களிடத்தில் காணப்பட்டது. அங்கு கிரேக்க கடவுளான அக்லிபயஸ் என்ற கடவுள்களையும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த அக்லிபயஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த கடவுளை எதற்காக அந்த கிரேக்க மக்கள் வணங்குவார்கள் என்றால், யாராவது மரண தருவாயிலே மரண படுக்கையிலே படுத்திருப்பார்கள் என்றால் இவர்கள் சென்று அந்த அக்லிபயஸ் இடத்துல வேண்டுவார்கள். அக்லிபயஸை, எங்களுக்கு நீ நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தா, எங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல ஒரு பலனை தா, ஜீவனை கொடு என்று அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி அவர்களுடைய வேண்டுதல்களானது காணப்பட்டது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனுடைய பொருளானது அக்லிபயஸானது மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், இல்லை, மரித்திருந்தாலும் சரி, அந்த மரித்தவனாகிய லாசருவையும் எழுப்புவதற்கு நான் வல்லமையுடையவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லி, அவர் என்ன சொல்கிறார்? நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்கிறார். அதுவரையுமாக ஒரு எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிறதான ஒரு சம்பவமாக எண்ணிக்கொண்டிருந்த மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இது ஒரு சம்பவம் கிடையாது, இது ஒரு நபராகிய இயேசுவாகிய எனக்குள்ளாக இது நடக்கூடியதான ஒரு நிகழ்வாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். நானே அந்த உயிர்த்தெழுதலாய் காணப்படுகிறேன் என்று சொல்கிறார். இது நிகழ்வு கிடையாது, மாறாக இது ஒரு நபராக இருக்கிறார். உயிர்த்தெழுதல் என்பது அது ஒரு நபர். நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கும் சில வியப்புகளாக இருக்கும். அது எப்படி ஒரு நிகழ்வை நபர் என்று சொல்ல முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம் கிடையாது, ஒரு நிகழ்வு கிடையாது, மாறாக நபராகிய நானாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நானே உயிர்த்தெழுதல் என்று அங்கு சொல்லுகிறார். நானே ஜீவன் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கூடியதான மக்களாகி உங்களுக்கும் இந்த வேளையிலே நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு காரியம் இதுதான். மரணத்திற்கு பின்பதாக நிச்சயம் ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த மரணத்திற்கு பின்பதாக இருக்கக்கூடிய வாழ்க்கையானது உயிர்த்தெழுந்ததற்கு பின்னதாக ஏதோ கடைசி நாட்களில் நடக்கூடிய ஒரு காரியம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது தவறானது. அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உயிர்த்தெழுதல் என்பது அது இயேசுவாக இருக்கிறார். இயேசுதான் அந்த உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் தான் இயேசு. அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே இயேசுவானவர் அங்கே சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார்? நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்ததற்கு பின்னதாக இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையாகவும் நான் காணப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். முதலாவது என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு நபராக இருக்கிறார். அந்த நபராகி இயேசுதானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த நபராக இருக்கக்கூடிய இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள்ளாக நமக்கு நித்திய ஜீவனை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இயேசுவிற்குள்ளாக நமக்கு ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இயேசுவிற்குள்ளாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அது நிமித்தமாக தான் நீங்க சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை சொல்லிவிட்ட பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அங்கு மரித்து போனதான அந்த லாசருவை இவர் வெளியே அழைக்கிறார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது உடனடியாக மரித்து 4 நாட்கள் ஆகி போனதான அந்த லாசருவினுடைய சரீரமானது உயிர் பெற்று
அது முன்பு இருந்த அதே ஒரு நிலையிலே, நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையிலே அந்த மனுஷனானவன் வெளியே வரக்கூடியவனாய் இருக்கிறான். உயிர்த்தெழுதல் நானாக இருக்கிறேன் என்றால் அந்த உயிர்த்தெழுதலை தரக்கூடிய தேவனாக நான் இருக்கிறேன், ஜீவனை தரக்கூடிய தேவனாக நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கூடியதான எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அவரே உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். அவரே அந்த உயிர்த்தெழுதலை கொடுக்கக்கூடியதான ஒரு ஜீவனை தரக்கூடியதான ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த உயிர்த்தெழுதலை தரக்கூடியதான தேவனாய் இருக்கக்கூடியவர், அந்த ஜீவனை தரக்கூடியதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் என்ன செய்கிறார்? நாம் இங்கே வாசித்தோம், மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் கூட பிழைக்க செய்யக்கூடியதான ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஜீவனை கொடுப்பதோடு மட்டுமல்ல, அந்த ஜீவனானது ஒரு நித்தியமான ஜீவனை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். வெறுமனே இந்த பூமிக்குரியதான பூமியிலே 70-80 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடியதான ஒரு ஜீவனை தரக்கூடியவராக கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நித்தியமான ஜீவனை தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அழிவில்லாத வாழ்க்கையை தரக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நித்திய ஜீவனை தர முடியும், அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை தர முடியும், அழிவில்லாத ஒரு உண்மையான மெய்யான ஒரு வாழ்க்கையை அவர் தர முடியும். இப்படியாக சொல்லுவார்கள், மனிதனானவன் அவன் பையூரிலிருந்து பொய்யூருக்கு வந்து பின்பதாக அவன் மெய்யூருக்கு செல்கிறான் என்று. அதனுடைய பொருள் என்னவென்றால், பையூரிலிருந்து என்றால் கருப்பை, அந்த பையூரிலிருந்து அவன் ஒரு ஊருக்கு வருகிறான், பொய்யூருக்கு. பொய்யூர் என்றால் அது இந்த பூமி, மாயையான பூமி, எல்லாம் மாயையா இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே இருக்கக்கூடியதான் எல்லாம் மாயையா இருக்கிறது என்று ஒரு தேவ மனுஷன் அவர் சொல்கிறார். அப்படியாக எல்லாம் மாயையா இருக்கும் பொழுது அந்த பொய்யான ஊருக்கு மனுஷன் வருகிறான். அந்த பொய்யான ஊரிலே அவன் வாழ்ந்து விட்டு அவன் அப்படியாகவே செல்வதற்காக தேவன் அவனை இந்த பூமியில படைக்கவில்லை. மாறாக அவன் மெய்யான ஒரு ஊருக்கு செல்ல வேண்டியுள்ளது, ஒரு நித்தியமான ஒரு ஜீவனை அடைய வேண்டியுள்ளது. அவனுடைய வாழ்க்கையில அழியாமையான ஒரு காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அழியாமையும் நித்திய ஜீவனும் யார் இடத்துல கிடைக்கும் அல்லது எங்கு கிடைக்கும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்தது உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக என்பதை விசுவாசிப்பதன் மூலமாக தான் கிடைக்கும். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கூடியதான எனக்கு பிரியமான மக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இந்த வேளையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே ஒரு மெய்யான ஊர் உண்டு, ஒரு மெய்யான ஸ்தலம் உண்டு, ஒரு நித்தியமான ஜீவன் உண்டு, ஒரு நித்தியமான பரலோகம் உண்டு. அந்த ஒரு பரலோக வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தர அவர் ஆவலாய் காணப்படுகிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயாரா? அவரை உங்களுடைய சொந்த தெய்வனாக, சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து இன்னும் அதிகமாக அவர் சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடியவராகவும் இன்னும் அதிகமாக உங்களை அந்த நித்தியமான ஜீவனை தரக்கூடியவராகவும் அவர் காணப்படுவார். அந்த தேவனை பற்றி கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.